வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானக மண்மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானக மண்மலரும். போல் என்றும் இனி இல்லை, இது இறைவன் தந்த அருள் திருநாள். நாளை என்ன வரும் கேள்வியிலே இனி நமதென்ன துணிவுண்டோ, நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோ அது காற்றில் கலந்ததை உணர்வோ, நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோ அது காற்றில் கலந்ததை உணர்வோ. இந்த பலியின் தலைமகன் இயேசுவையே நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானக மண்மலரும். ஒன்றாய் வாழ்தல் நன்றென்றோ அதை கண்டார் கனவாய் நம் இயேசு. கண்மூடியும் நம்மதையென கொள்வோம் நம் மறைவில் வாழல் தடக்கல் முறை ஒழிந்தார் இறையாட்சி ஒளிரும் திருவெற்று. வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானக மண்மலரும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் அமர்ந்திருப்போம். இசை மலராய் இறையன்பில் மலர்ந்து இறைவன் சூடவே மனம் வீசி நீரே என் நம்பிக்கை என இறைவனின் நம்பிக்கை மலராய் செந்தீயில் வெட்டி வீசிடினும் இறை தூதரோடு இறைப்புகழ் பாடிய புனித செசிலியாவின் பாதுகாவலில் வாழும் தூய மரியன்னை பசுலிக்காவின் பாடகர்குழு உறுப்பினர்கள் சார்பாக பொதுக்கால 33ஆம் ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மகிழ்வுடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய நாளை 9வது உலக ஏழையர் ஞாயிறாக சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாளானது
நீரே என் நம்பிக்கை என்னும் மைய சிந்தனையில் சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்று நம்மிடையே ஏழைகளாக பல முதியவர்கள், கைம்பெண்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், சிறை கைதிகள், கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், மூன்றாம் பாலினத்தார் என பலர் வாழுகிறார்கள். இவர்களை பற்றி சிந்திக்கவும் இவர்களுக்காக உழைக்கவும் இறைவன் நம்மை அழைத்துள்ளார். இறைவனை மட்டும் நம்பி வாழ்வோருக்கு இறைவன் நம்மை போன்றோர் வழியாக உதவி செய்கிறார். ஏழைகள் இறைவனின் இதயத்தில் நிறைந்திருக்கிறார்கள். இறைவன் ஏழைகளுக்கு முன்னுரிமை தருபவராகவும் ஏழைகள் சார்பு நிலை எடுப்பவராகவும் ஏழைகளின் குரலுக்கு செவி சாய்ப்பவராகவும் இருக்கின்றார். செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என்பது போல அறச்செயல் இல்லாத இறைவேண்டல் வீணானது என்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். எனவே ஏழைகள் ஞாயிறு கடந்து செல்ல வேண்டிய ஒன்று அல்ல, மாறாக ஏழைகளுக்கு உதவும் புதிய முயற்சிகளை ஆணித்தரமாக எடுக்க வேண்டிய நேரம். ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காகவும் தியாகங்களை முன்னெடுப்பதற்காகவும் நன்றி சொல்ல வேண்டிய தருணம். மேலும் தேவையில் இருப்போரை கண்டும் கடந்து செல்லாமல் அவர்களுக்கு உதவுவோம், ஏழைகளுக்கு இறங்குவோம். ஏழை வாழ்வு ஏற்றம் பெற நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும் நல்மனம் வேண்டி இத்தெருப்பலியில் இணைவோம், ஏழ்மை நிலை மாற உழைப்போம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியோரே, அருமையானோரே, நம்முடைய தாய் திரு அவையோடு சேர்ந்து ஏழையர் ஞாயிறு அல்லது ஏழையர் தினம் என்னொரு மையப்பொருளிலே நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி ஆண்டவருடைய திருமுகம் ஏறெடுத்து எளியவர்களுக்காக ஜெபிக்கின்றவர்களாக, எளியவர்களின் ஏழ்மை நிலை மாற உழைக்கின்றவர்களாக செயல்படுகின்ற மனநிலை, தகுந்த உடல்நிலை, வாய்ப்புகள், வசதிகள் என்று சொல்லி கடவுளுடைய அருள் கிருபை இச்சமூக வாழும் எல்லாருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த நல்ல நாளிலே நம்முடைய பாடகர் குழுவினருடைய ஆலய பாடல்களின் அல்லது பாடகர் குழுவினரின் பாதுகாவலி புனித சிசிலி என்பவருடைய விழாவையும் நாம் இணைத்துக் கொள்கிறோம். வருகிற சனிக்கிழமை இவருடைய திருவிழாவை தாய் திருச்சபை நினைவு கூறுகிறது. மறுநாளை கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக இருக்கிறபடியால் இந்த நாளை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். நம்முடைய பாடகர் குழுவினர் குரல் வளம் என்கின்ற ஒரு அருள் கொடையை தந்தவர் கடவுள். அந்த குரல் வளத்தை கொண்டு அவரை ஆராதிப்பதற்கும் அவரை புகழ்ந்து பாடுவதற்கும் அந்த குரல் வளம் என்கின்ற இறை கொடையை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லுகின்ற ஒரு அழகான மன உறுதியோடு எந்தவித பிரதிபலன் எதிர்பாராமல் ஒரு சேவை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் நம்முடைய பாடகர் குழுவின். இந்த நல்ல நாளிலே சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை பாடகர் குழுவில் இருந்து பாடிக்கொண்டு இருக்கிற இசை கருவிகளை மீட்டி மிக சிறப்பாக அந்த பாடலுக்கும் இந்த வழிபாட்டிற்கும் உயிரூட்டம் தந்து கொண்டிருக்கிற இந்த அருமையான நாளிலே இந்த பாடகர் குழுவோடு சேர்ந்து ஒலி அமைப்பாளராக இருக்கின்ற இந்த பாடல் வரிகளை திரையிடுவதிலே உதவுகின்ற என்று சொல்லி மிக சிறப்பாக இந்த வழிபாடு என்பதை நேரலையாய் கண்டுகளிப்பதற்காக இந்த அருமையான செயலை செய்து கொண்டு இருக்கிற அன்பு ஆசிரியர் பெருமக்கள் என்று சொல்லி எல்லாரையுமே கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக, அவர்களுடைய குடும்ப உறவுகளுக்காக, உறுப்பினர்களுக்காக நல்ல முறையிலே நாம் இந்த நாளிலே அவர்களுக்காக இந்த கல்வாரி வெளிப்பு கொடுத்து கடவுளிடம் மன்றாடுவோம். தொடர்ந்து இந்த அருமையானவர்களோடு இன்னும் பல பேர் தங்களுடைய குரல் வளம் என்பது கடவுள் கொடுத்தது என்கின்ற நம்பிக்கையில் அதை கடவுளுக்கே அர்ப்பணிக்க முன் வர வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வேண்டுதலையும் நாம் இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். ஜெர்சாரிகான் பிறந்த நாள் நன்றி பலி. லூயிஸ் ரஞ்சிதம் கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலி. கோவிட்டா அண்ட் ஃபேமிலி நன்றி. மேரி உஷா அம்ப்ரோஸ் குடும்பத்தார் நன்றி.
உடல் நலம், பிள்ளைகள் படிக்க ஞானம் நிறைந்த அருளாசிர் வேண்டி லிபின் வில்லியம் பிறந்த நாள் நன்றி பலி, அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். உடல் நலனோடு வாழவும் குடும்ப சமாதானம் கிடைக்கவும் நம்முடைய ஜெபங்கள். ஸ்டீபன், பிரான்சிஸ், கமலம், சேவியர், மேரி, சுகந்தா, விரிசித்தாள் என்கின்ற நினைவில் வாழுகின்றவர்களின் ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களோடு நினைவில் வாழும் அமிர்தராஜ், நவமணி, நினைவில் வாழும் தங்கத்துறை, பாக்கியம், மரியந்தோணி மற்றும் இந்த குடும்பத்தில் இறந்த அனைவருடைய ஆன்மாக்களையும் நினைவு கூறுகின்றோம். நினைவில் வாழும் அல்போன்ஸ் யோன் என் பின் அலான் யூ மெங் என்பவருடைய ஆன்மாக்களின் நினைவு வெளிநாடு. நினைவில் வாழும் செல்லப்பன், சார்லட், சகாயராஜன், நினைவில் வாழும் ஆல்ரிக் ஜான், நினைவில் வாழும் பாலையன், நினைவில் வாழும் குமாரதாஸ், நினைவில் வாழும் செல்வசர் திவ்யா, செல்வசர் பிலோமின்தாஸ், நினைவில் வாழும் வருவேல் ஞான சௌந்தரி, நினைவில் வாழும் சூசை மெரியாள், மெரியருளப்பன், மெரியம்மாள், எட்வின் ஜெயசிங், நினைவில் வாழும் மரியந்தோணி மற்றும் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆன்மாக்கள். நினைவில் வாழும் கிறிஸ்துதாஸ், அமர்தாஸ், ஜெகத், பிரகாசி, ரீஜா நினைவு பலி. நினைவில் வாழும் வருவேல், இதழ், அல்போன்சாள் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைவருடைய ஆன்மாக்களும் இறைவனில் இளைப்பார. நினைவில் வாழும் ஜார்ஜ் வின்சென்ட், ஜேசையன், மரிய செல்வம், நினைவில் வாழும் பிரான்சிஸ், தெரேசம்மாள், மரிய மதலேனாள், நினைவில் வாழும் செபசியாய், பொன்னேசம், பாலையன், லதா, சுதா, நினைவில் வாழும் லில்லி, புஷ்பம், ஜார்ஜ், நினைவில் வாழும் அம்பரோ, சிங்காராயன், நினைவில் வாழும் சின்னையன், மரியமுத்து, பிரான்சிஸ், யாரும் நினையாதவர்களின் ஆன்மாக்கள். நினைவில் வாழும் செவேரியார் அடிமை, ராஜேஷ்குமார், லிசியா, தெரசாள், அம்ப்ரோஸ், நினைவில் வாழும் பொனிபாசியாள், ஜோசப், பிலோமினாள், ஆண்டனி, ஜான், ததேயுஸ், நினைவில் வாழும் ராஜமணி, மரிய புஷ்பம், இந்த அருமையானவருடைய ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பார இந்த பலிப்பு கொடுக்கப்படுகிறது. நவம்பர் மாதம் நம்முடைய குடும்பங்களில் இறந்து இறையடி சேர்ந்திருக்கிற எல்லாருடைய ஆன்மாக்களுக்கும் இறைவன் விண்ணகமடி தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த கல்வாரி பலியிலே இணைந்தவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பு நிறைந்தோரை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் எல்லாரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு வழிபாடு. இறைவா, பாவம் செய்தே அன்பாய் மன்னித்தீரே. அன்பின் மானிடரே, பாவம் செய்தே அன்பாய் ஏற்றீரே. பகிர்தலின் தெய்வமே இறைவா, நீர் எங்களுக்கு கொடையாக தந்த கல்வி, செல்வம், அறிவு, திறமை அனைத்தையும் இல்லாத இயலாத ஏழைகளோடு பகிராமல் வாழ்ந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இறைவா, எங்களை மன்னித்தருளும். பாவம் செய்தே அன்பாய் மன்னித்தீரே. அன்பின் மானிடரே, பாவம் செய்தே அன்பாய் ஏற்றீரே. மன்னிப்பின் தேவனே எம் இறைவா, நாங்கள் வாழும் சமூகத்தில் தேவையில் இருக்கும் ஏழைகள் கண்டும் காணாது போலும் ஏழைகள் மீது கரிசனை கொள்ளாமலும் சுயநலத்தோடு வாழ்ந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இறைவா, எங்களை மன்னித்தருளும். பாவம் செய்தே அன்பாய் மன்னித்தீரே. அன்பின் மானிடரே, பாவம் செய்தே அன்பாய் ஏற்றீரே. அனைவரையும் அரவணைக்கும் இறைவா, எங்கள் மத்தியில் வாழும் ஏழைகள், முதியோர்களின் ஆதரவற்ற குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பாலினத்தார் ஆகியோரை கண்டு கொள்ளாமல்
புறக்கணித்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இறைவா, எங்களை மன்னியும். இறைவா, பாவம் செய்தேன், அன்பாய் மன்னித்தீரே. அன்பின் மானிடரில் பாவம் செய்தேன், அன்பாய் ஏற்றீரே. அன்பு சகோதர சகோதரிகளே, பாசமான பிள்ளைகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படவிருக்கிற கடவுளின் படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி எழுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி தந்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க நமக்கு அருள் புரிவாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல கடவுளே, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கவும், எங்கள் நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இந்த தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு தருவதா. இவ்வாறு நாங்கள் தூய் இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வருகின்ற இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமா. எல்லாமல்ல கடவுளே, தண்ணீர் வளம் பெறதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடங்களெல்லாம் நம்பிக்கையோடு ஏற்கும் இதயங்களெல்லாம் தீயோனின் தாக்குதல்கள் அனைத்தும் தோல்வி உற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம் எல்லாரையும் அழைத்து செல்லுவாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு ஆசிரை உண்டாகுக. பாடுகின்றோம் இறைவனே. உமது மேலார் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். மாற்றமிரோ வல்லவரே, தந்தையே இறைவனே, செம்மறியே 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 இறை தந்தையினின்று செழித்தவனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் நீங்களே, தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர்.
பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகிறோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகி உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்ளுவோமாக. இறைவா, புனித சிசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை வேண்டுகின்றோம். உமது அடியராகி அவரை பற்றி மறுமொழியாக சொல்லப்படுபவை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும் உம் திருமகன் கிறிஸ்து தம் ஊழியர்களிடத்திலே ஆற்றுகிற அரிய செயல்களை அறிவிப்பவையாகவும் விளங்க செய்வீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பு நாள் தீமை செய்பவர்களுக்கு சூளை போன்று எரிகின்ற நாளாக இருக்கும். அவர்கள் காய்ந்த இலையைப் போல வேரும் கிளையுமின்றி அழிக்கப்படுவார்கள். ஆனால் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சி நடப்பவர்கள் மேல் நீதியின் கதிரவன் உதிக்கும். அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என கூறும் இறை வாசகத்தை கேட்டு வார்த்தையை வாழ்வாக்குவோம். உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். இதோ சூளையை போல் எரி. 4ஆம் அதிகாரம் 1-2 முடிய உள்ள இறை வார்த்தைகள். இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவார். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டரித்து விடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளின் நலம் தரும் மருந்து இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 98. நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். 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 இக்கா
ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளை கைகொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து ஆடுங்கள். ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். உலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. உழைக்காதவன் உண்ணலாகாது என்றும், நாங்கள் உழைப்பது போல் கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்றும் தூய பவுலடியார் தெசலோனிக்க மக்களுக்கு அறிவுறுத்துகின்றார். பிறர் உழைப்பில் வாழ்வதை கண்டிக்கும் அவர் உழைப்பின் மேன்மையை எடுத்துரைக்கின்றார். இவ்வாசகத்தை கேட்கும் நாமும் இறைவனின் முழு நம்பிக்கையோடு கடினமாக உழைப்போம். நம்மால் இயன்ற அளவு ஏழைக்கு இறங்கும் நல்மனம் வேண்டி இவ்வாசகத்தை வாழ்வாக்குவோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 3, இறைமுத்துக்கள் 7 முதல் 12 வரை. சகோதர சகோதரிகளே, எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பித் திரியவில்லை. எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமையில்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம், நல்லவராட்டவரின் துரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம்.
தந்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 வசனங்கள் 5 முதல் 19 வரை. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 5 முதல் 19 வரையிலான இறைவார்த்தைகள். அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா, ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்லுவார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்லுவார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியோரே, அருமையானோரே, இந்த வாரம் அல்லது சனிக்கிழமை 22ஆம் தேதி உலகம் முழுவதும் இருக்கிற கத்தோலிக்க தேவாலயங்களில் ஆலய பாடல்களின் அல்லது ஆலய பாடகர் குழுவினரின் பாதுகாவலி என்று தாய் திருச்சபை மிக சிறப்பாக மதித்து போற்றுகிற புனித சிசிலியாவினுடைய விழாவை கொண்டாடுகிறார். நமக்கு மறுநாளே கிறிஸ்து அரசர் பெருவிழா இருக்கிறபடியால் இந்த நாளை நம்முடைய பாடகர் குழுவினருக்காக இந்த பலியை அர்ப்பணித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். 2 காரணங்களை சிசிலியா ஏன் ஆலய பாடல்களின் அல்லது ஆலய பாடகர் குழுவினரின் இசை கருவிகளை மீட்டுவோரின் பாதுகாவலி என்று அழைக்கப்படுகிறாள் என்பதற்கு மரபு வழியாக தரப்படுகின்ற 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, பழைய கட்டளை புத்தகத்திலே இசை கருவிகளை மீட்டி என்று சொல்லுகின்ற ஒரு சொல்லாடல் இந்த புனிதையினுடைய
பாடுகளின் வரலாறு என்கின்ற ஒரு சின்ன புத்தகத்தில் இசை கருவிகளை மீட்டி என்கின்ற இனிய சொல்லாடல் அதில் இருக்கு. இவருடைய வாழ்வை பொறுத்தளவில் எப்போது எங்கு சென்றாலும் கையிலே விவிலியம் வைத்திருப்பதை வழக்கமாக கொண்டவர். சில இடங்களிலெல்லாம் கரங்களை விரித்து ஜெபிக்கக்கூடியவர். சிறு வயது முதலே தன்னுடைய கன்னிமையை கடவுளுக்கு அர்ப்பணமாக்கியவர். ஒரு முறை இந்த திருமணம் என்பது வேண்டாம், நான் இறைவனுக்கு என்னை முழுமையாக அர்ப்பணித்துவிடு என்று வாழ்ந்தவருக்கு ஒரு சவாலை எதிர்கொள்ள வேண்டியது. அந்த சவால் என்பது பெற்றோர் அவரை கட்டாயப்படுத்தி அவருக்கு திருமணம் செய்து வைக்கிற ஒரு சூழ்நிலையிலே தான் எதை விரும்பினாரோ அதை செய்ய முடியாத போது வருகிற வலி என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம விரும்போது நடக்காத போது, விருப்பத்திற்கு எதிர்மாறாக நடக்கிற போது அதை தாங்கிக் கொள்ள முடியாத சொல்லொன்னா துயரம் அடைவது நம்ம எல்லாருடைய வாழ்வில் அந்த அனுபவம் அந்த புனிதைக்கும் இருந்துச்சு. ஐயா இறைவா, என்னுடைய கன்னிமையை நான் உனக்கு அர்ப்பணித்தேன், ஆனால் என்னுடைய பெற்றோர் கட்டாயப்படுத்தி என்னை திருமண வாழ்வுக்குள் நுழைக்கிறார். இந்த சொல்லொன்னா துயரத்தை எனக்கு தாங்கிக் கொள்ளுகிற வலுவான இறையாசிர் தரணும் அப்படி சொல்லி திருப்பலி பாடல்களை பாடியவாறே தூய ஆவினுடைய இறைவனுடைய ஆற்றலை, இறைவனுடைய ஆசிரை பாடல் வழியாக அவள் கேட்டு பெற்றாள். திருப்பலி பாடல்கள் அல்லது திருப்ப ஆலயத்திலே பாடுகிற பாடல்களை இடைவிடாமல் பாடி அவள் பெற்றுக்கொண்டாள் என்பதும் ஒரு வரலாற்று செய்தி. இயேசுவின் பெயரால் இந்த விசுவாசத்தின் பொருட்டு இறந்த எல்லாரையும் நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு செயலை அன்றைய ஆளுநருக்கு எதிராக செய்து கொண்டிருந்தபடியாலும், அவரோடு மணமுடித்த அவருடைய கணவர் மற்றும் அவருடைய சகோதரரை இத்திருமுழுக்கு வழியாக இயேசுவின் திரு அவையின் உறுப்பினராக மாற்றியபடியாலும் தலை துண்டாக விட்டப்பட்ட போது அந்த கழுத்து ஒடிந்து சாயும் தருவாயிலும் அவள் பாடிக்கொண்டே இருந்தாள், ஆண்டவனை ஆராதித்து கொண்டே இருந்தாள் என்பதும் பாடகர் குழுவினருடைய அல்லது ஆலய பாடல்களின் பாதுகாவலி அப்படி சொல்லி அவளை அழைப்பதற்கு தகுதியான நீதியான செயல்களாக இருக்கிறது. இந்த நல்ல நாளிலே நம்முடைய பாடகர் குழுவினரையும் நாம் வாழ்த்துவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி குரல் வளம் என்பது இதில் யாரையும் கட்டாயப்படுத்தியோ வீடு வீடாக போய் நீ பாட வருவியா அப்படி சொல்லி கேட்ட பழைய காலம் எல்லாம் மலையேறி போச்சு. உண்மையாகவே நம்ம எல்லாருமே கடவுளை நம்பக்கூடியவங்க. இந்த குரல் வளம் என்பது கடவுள் தந்த கொடை அப்படி சொல்லி நம்பக்கூடியவங்க மிக சிறப்பாக அந்த குரல் வளத்தை ஆண்டவருக்கே அர்ப்பணமாக்குவது என்னுடைய முதல் கடமை என்கின்ற உணர்வு நரம்பு உள்ளவர்கள் பாடகர் குழுவில் இணைஞ்சி பாடுவாங்க இல்லே. இது பசிலிக்கா இறை சமூகம் பாடகர் குழுவினருடைய அருமையான பங்களிப்பு நிறைய தேவைப்படுகிற ஒன்று. சில முக்கியமான தருணங்களில் யாரும் இல்லாமல் கூட இருந்து விடுது. அந்த அளவுக்கு இல்லாமல் நம்முடைய அருமையான சின்ன மகள்கள் தொடங்கி அருமையான அன்பு சின்ன மகன்கள், வளர்ந்து வருகிற இளைய மகன்கள், நிறைய அருமையான குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் அப்படி சொல்லி மிக சிறப்பாக நம்முடைய பாடகர் குழுவில் இருக்கிற ஏறக்குறைய 40 பேர் அப்படி சொல்லி இன்று கணக்கெடுத்து சொன்னாங்க. அப்புறம் இசை மீட்டுகிற இனிய செயலை செய்து கொண்டிருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகள், இவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிற இவருடைய குடும்பத்தார், பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் இல்லையா. எனவே இந்த நாளிலே அவர்களை வாழ்த்துவோம். இவள் எல்லாருக்குமே இந்த திருவிழா வாழ்த்துக்களை பகிர்வதோடு தொடர்ந்து இந்த அருமையான பிள்ளைகள் வழியாக இங்கே ஒலிக்கப்படுகிற எல்லா பாடல்கள் வழியாக இந்த சமூகத்திற்கு அன்று செசிலியாவுக்கு இறைவன் தன்னுடைய ஆற்றலை கொடுத்தது போன்று இவர்கள் வழியாக ஒலிக்கப்படுகிற முழங்கப்படுகிற பாடல்கள் வழியாக இறைவனுடைய நிறைவான வல்லமை நிறைந்த இறையாசிரியர் இந்த முழகமூடு இறைசம் வாழ்கிற எல்லா மனங்களுக்கும் கிடைக்கப்படட்டும் அப்படி சொல்லி நம்ம உங்களையும் பாராட்டுகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன், அந்த அன்பு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலே நம்முடைய தாய் திருச்சபை, நம்முடைய நினைவில் வாழும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த அருமையான உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஏழையர் ஞாயிறு அல்லது உலக ஏழையர் ஞாயிறு, உலக ஏழையர் தினம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அழகான சிந்தனையிலே நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிற ஒரு மைய பொருளிலே அகில உலகம் முழுவதும் வாழுகிற எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும்
தாங்கள் வாழுகிற பங்கு சமூகத்திற்கு உட்பட்ட எளியவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்து இல்லாமை என்பது இந்த சமூகத்தில் இல்லை என்று ஆக்குகிற ஒரு நிலையை நோக்கி திருப்பயணிகளாக பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி அழகாக இந்த நாளிலே சொல்லப்படுகிறது. நம்ம வழக்கமாக சில அருமையான விழாக்களை அறிமுகப்படுத்தி பொதுவாக காணிக்கை பிரித்து மறை மாவட்டத்துக்கு கொடுத்துருவோம். இது அப்படி இல்லை, இது வித்தியாசமான விழா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற ஒரு விழா இது. நான் நினைக்கிறேன் இது நம்முடைய ஆயர் அவர்களுடைய ஒரு அழகான கடிதம். இந்த கடிதத்தை நான் வாசித்த போது ஆயர் அவர்கள் இந்த பசிலிக்கா இறை சமூகம், இங்கு வாழுகிற இறை பிள்ளைகள் நாம் செய்து கொண்டு இருக்கிற எளியவர்கள் சார்ந்த இரக்க செயல்பாடுகள், உதவிகள், தாராள மனதோடு செய்யக்கூடிய காணிக்கைகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் பாராட்டி நமக்கு அங்கீகாரம் தருகிற ஒரு செயலாக நான் இந்த கடிதத்தை பார்க்கிறேன். ஆயர் அவர்கள் இந்த அருமையான சமூகம் முன்னெடுக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு அழகான அங்கீகாரம் தர்றாங்க, நன்றி சொல்லுறாங்க, நம்மளை பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க. ரெண்டாவது ஒரு சின்ன அறிவுரை, இதை அப்படியே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அப்படி சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறாங்க, வழிகாட்டுறாங்க. சில ஆலோசனைகள், எப்படி நீங்கள் எளியவர் உதவி செய்கிறீங்க, இந்த ஒரு ஆலோசனை கூட வாங்கிங்க அப்படி சொல்லவே இந்த கடிதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது இல்லையா? அங்கீகாரம் தரப்படுகிறது, அறிவுரை அல்லது ஆலோசனை அல்லது வழிகாட்டுதல் தரப்படுகிறது. ஆயர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள், திருத்தந்தை லியோ அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள். இந்த நேரத்தில் என்பது அறிந்தோரே ஒரு சின்ன கடிதம் சுருக்கமாக உங்களுக்கு நான் வாசிக்கணும் அப்படி சொல்லி ஆயர் அவர்கள் அன்போடு நம்ம கேட்குறாங்க. அதுக்கு முன்பாக நம்முடைய ஒரு சின்ன தம்பி இந்த போன் மேரோ அப்படி சொல்லக்கூடிய ஒரு வியாதிக்கு ஒரு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் இல்லையா? அது ஒரு ஆள் அந்த இதை தியாகம் பண்ண முன் வந்திருக்கிறாரு. ஏறக்குறைய 33 லட்சம் அதற்கு தேவைப்படுகிறது. அந்த பெற்றோர் வெறும் எளியவர்கள், கூலி தொழில் செய்யக்கூடியவங்க. அவங்க உடனடியாக என்னுடைய மகனுடைய வாழ்க்கை முக்கியம் எல்லாவற்றையும் விட அப்படி சொல்லி வீடை விற்றுருக்காங்க. 12 லட்சம் தான் கிடச்சிருக்கு. எஞ்சிய தொகைக்காக ஒவ்வொரு பங்கு சமூகமாக அவங்க ஓடோடி உதவி கேட்குறாங்க. நம்ம பங்குலும் வந்தாங்க. நம்ம ஒரு பொது காணிக்கை பெட்டி வச்சுருக்கிறோம். இன்று அதை இந்த திருப்பலி முடித்த உடனே எடுத்து எண்ணி பேரவையோடும் ஆமூசாவோடும் சேர்ந்து எண்ணி அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருவோம். நான் நம்முடைய மெட்ரிக் ஸ்கூல்லையும் ஒரு சின்ன உதவியை கேட்டிருந்தேன். பிரின்சிபல் சிஸ்டர் மோலி ஜோசப் அவங்களோடு அப்புறம் டீச்சர்ஸோடு சேர்ந்து அங்கும் ஒரு பொது காணிக்கை பெட்டி வச்சுருந்தோம். நம்ம எல்லா பிள்ளைகளும் அந்த பெற்றோர் தந்த அந்த அருமையான உதவியால் ஏறக்குறைய 1,17,200 ரூபாய் அந்த சின்ன அன்பு மகனுக்கு சிகிச்சைக்கான உதவியாக நம்ம மெட்ரிக் பள்ளிக்கூடம் தந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் அவங்கள பாராட்டுவோம், வாழ்த்துவோம். அது மாதிரி என்னிடம் நேரடியாக திருமதி ஹெப்சிபாய் அவருடைய குடும்பம் ரூபாய் 10,000 தந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் நன்றிகள். அப்புறம் ஆல்வின் பிராங்க்லின் என்று சொல்லுகிற ஒரு அருமையான குடும்பம் ரூபாய் 5,000 என்னிடம் தந்திருக்கிறாங்க. சூப்பராக அவங்களுக்கும் நன்றி சொல்லிடுவோம். இனி இந்த காணிக்கைப்படி இருக்கிற உங்களுடைய அருமையான பங்களிப்பையும் சேர்த்து அந்த அன்பு மகனுக்கு நம்ம வழங்க போகிறோம். அன்பு நிறைந்தவரை, இந்த உலக ஏழையர் ஞாயிறு சின்ன செய்தி வழக்கம் போல் 1000 நம்ம எல்லாரையும் வாழ்த்துறாங்க. அருள் பணியாளர்களே, துறவியரே, இறைமக்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவி கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவு உங்களுக்கு உரித்தாகட்டும் அப்படி சொல்றாங்க. ஒரு அழைப்பு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொதுக்கால 33ஆம் ஞாயிறை அகில உலக ஏழையர் ஞாயிறாக திரு அவை சிறப்பித்து வருகிறது. இந்த ஆண்டும் நவம்பர் 16ஆம் நாள் இன்று 9வது உலக ஏழையர் ஞாயிறை கொண்டாடி செயல்பட நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் அழைப்பு தர்றாங்க. இதனுடைய சிந்தனை நான் ஏற்கனவே சொன்னேன். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிற திருப்பாடல் 71 5வது இறைவசனம் அதனுடைய சிந்தனை. எனவே இந்த ஆண்டினுடைய மைய சிந்தனையாக நமக்கு இது தரும். நீரே என் நம்பிக்கை இறைவார்த்தை வாழ்வின் கொடிய துன்பங்களால் துவண்டு உள்ளத்தில் சுமைகளோடு வலிகளோடு வாழுகிற மனிதரின் எதிர்நோக்காக கடவுள் இருக்கிறார் என்பதை இந்த நம்பிக்கை எடுத்து இயம்புகிறார். அப்போ இயேசுவை போல நாமும் செயல்படணும் அப்படி சொல்லி திருத்தந்தையும் நம்முடைய அன்பு ஆயர் அவர்கள் அழைப்பு தர்றாங்க. நலிவுற்ற மக்களுக்கு கிறிஸ்து வழங்கிய வாழ்வின் நம்பிக்கை மிக பெரிது. நோயாளர்களுக்கு நலம் தருபவராக, பசியுற்றோருக்கு உணவு கொடுப்பவராக, பார்வையற்றோரின் வழிகாட்டியாக, புறக்கணிக்கப்பட்டோரின் ஆதரவாளராக, ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரலாக, கண்டுகொள்ளப்படாத மனிதர்களின் முகவரியாக,
தேவையில் உழலும் மனிதரை தேடி செல்லும் நல்ல ஆயராக இருந்து வாழ்வின் நம்பிக்கையை வழங்கியவர். இதே நம்பிக்கை காற்றை ஏழையர் சுவாசிக்க உழைப்பது, இயேசுவை போல உழைப்பது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையாகும். இரக்க செயலால் இறைவன் நமக்கு நாம் செய்யக்கூடிய இரக்க செயல் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறார் அப்படி சொல்லி மிக சிறப்பாக திருத்தந்தை அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய பங்கு அருள்பணி திட்டங்களில் மாற்றுத்திறனாளிகள், நோயுற்றோர், முதியோர், ஆதரவற்ற குழந்தைகள், கைம்பெண்டீர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர், மூன்றாம் பாலினத்தார், புலம்பெயர்ந்தோர் என ஏழ்மையின் பல்வேறு வடிவங்களில் நலிவுற்று வாழும் மக்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். இவர்களை தவிர்த்து விட்டோ மறந்துவிட்டோ முன்னெடுக்கிற எந்த ஒரு செயலிலும் இறைவனை காண்பது கடினம் என்பதை நம்ம உணரணும். மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் செய்யக்கூடிய இரக்க செயல்களால் முதலில் மகிழ்வதும் பெருமைப்படுவதும் அந்த இறைவனே என்ற மனநிலையில் இந்த அழகான பணியை முன்னெடுக்கணும். ஒரு இலக்கு நிர்ணயிச்சுக்கணும். இல்லாமை என்பது என்னுடைய பசிலிக்கா இறை சமூகத்தில் இல்லை என்கின்ற ஒரு இலக்கை நம்முடைய பங்கு பேரவை அருள்பணி திட்டமாக அல்லது முன்மொழி கொள்கையாக நம்ம வரையறுக்கணும். இது வேற யாருக்கும் இல்லை, நம்முடைய பங்கில் இல்லாமை என்பது இல்லை அப்படி சொல்லக்கூடிய ஒரு இலக்கை முதன்மையாக கொண்டு நம்ம செயல்படணும். நம்முடைய பங்கு சமூகங்கள் சமூக மாற்றத்தின் கருவிகளாக திகழ வேண்டும். இல்லாமை இல்லாத சமத்துவ சமூகத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழுகிற ஒரு கனவு இந்த சமூகத்தில் நனவாக வேண்டும். தேவையில் உழல்வோர் காணப்படாதவாறு இருப்பதை பகிர்ந்து வாழ்ந்த கிறிஸ்தவ சமூகங்களாக நாம் உருப்பெற வேண்டும் அல்லது உருமாற வேண்டும். நமது மறை மாவட்டத்தில் யூபிலி ஆண்டை முன்னிட்டு ஒவ்வொரு பங்கும் ஏழைக்கு ஒரு வீடு என்ற திட்டத்தை நிறைவேற்றுமாறு அழைப்பு விடுத்திருந்தேன். கடந்த வாரம் ஆயர் அவர்கள் ஏற்கனவே சந்தித்து மந்திரித்த ஒரு வீடு அனுபவத்தையும் ஏறக்குறைய சின்ன அருமையான பிள்ளைகள் நம்முடைய வீடசிறார்கள், சில இடங்களில் மறைக்கல்வி பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களும் தாங்கள் சேகரித்த தொகையை கொண்டு ஆயருடைய கையிலே கொடுத்து இதை புற்றுநோயாளர்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆயரை அப்படி சொன்ன அந்த எளிமையான அனுபவத்தையும் ஒவ்வொரு பங்கு சமூகத்திலும் ஒரு வீடு என்கின்ற அவருடைய அருமையான அவர் முன்மொழிந்த அந்த அறிவுரைக்கு ஏற்ப வீடுகளை கட்டி முடித்திருக்கிற அருமையான சமூகங்களையும் ஆயர் அவர்கள் பாராட்டி மகிழ்கிறார். நம்முடைய இறை சமூகமும் நம்முடைய பங்கு சமூகம், பங்கு பேரவை, ஆமூசா தொடங்கிய ஒரு பணி இடையிலே தொய்வடைந்த நண்பர்கள் இயக்கம் அதை கையில் எடுத்து மிக முழுமையாக ஒரு இல்லம் கட்டி முடிச்சிருக்கிறோம். 2 இல்லங்களுக்கு நம்ம அந்த இல்லங்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தோடு சேர்ந்து நாமும் சில உதவிகளை கொடுத்து அவர்களுடைய கருத்தை தூக்கி அவர்களும் இன்று முழுமையாக அந்த இல்லம் ஒரு இல்லம் முடிவடைந்திருக்கிறது, இன்னொரு இல்லம் முடிவுற இருக்கிறது. எனவே அந்த அருமையான செயலை இந்த சமூகம் செய்திருக்கிறது. எனவே ஆயர் அவர்கள் அந்த மற்ற பங்குகளுக்கு சென்றது போன்று நம்முடைய பங்கிலும் இந்த காரியம் நடைபெறுவதை பாராட்டுகிறார்கள். நமக்கு நன்றி சொல்லுறாங்க, நமக்கு உற்சாகம் தருகிறாங்க, நமக்கு அங்கீகாரம் தருகிறாங்க, நமக்கு அந்த ஆலோசனை தந்து தொடர்ந்து நீங்க செயல்படணும் அப்படி சொல்லி ஒன்று விதைக்கப்பட இன்னொன்று தவிர்க்கப்பட அப்படி சொல்லி இன்னொரு செயலையும் சொல்லுறாங்க. ஒன்று மனங்களில் விதைக்கப்பட, எது மனங்களில் விதைக்கப்படணும் அப்படி பார்க்கும்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொருளாதார பின்பலம் தான் ஒருவரின் மாண்பையும் மரியாதையும் தீர்மானிக்கிற அளவுகோலாக மாறியிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நம்முடைய மனநிலைகளில் கொஞ்சம் மாற்றம் தேவை. இயேசு ஏழையரை அன்பு செய்தார், அரவணைத்தார், மாண்போடு நடத்தினார், அவர்கள் வாழ்வு ஏற்றம் பெற உதவிகளை செய்தார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றிட இந்த ஏழையர் ஞாயிறு நம்மை அழைக்கிறது. உன் மீது நீ அன்பு கூறுவது போன்று உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற ஆண்டவர் இயேசுவின் கட்டளை அனைவரையும் நம்மை போல் பாவித்து அன்பு செய்யவும் உதவவும் மாண்போடு நடத்தவும் பணிக்கிறது. அப்ப ஏழையரின் மீது கரிசனை காட்டுவது நற்செய்தியை நாம் வாழ்வாக்குகிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஏழை என்கிற காரணத்திற்காக ஒருபோதும் அலட்சியப்படுத்தப்படவோ ஏளனப்படுத்தப்படவோ கூடாது என்ற மனநிலையும், தேவையில் இருப்போருக்கு தயக்கமின்றி உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலையும் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருடைய உள்ளங்களிலும் ஆழமாக விதைக்கப்பட வேண்டும். இன்னொன்று தவிர்க்கப்படணும். எது அப்படின்னா, அதே வேளையிலே உதவி செய்கிறோம் என்ற போர்வையிலே அளவுக்கு அதிகமாக அதை விளம்பரப்படுத்தி பயனாளிகளை கொச்சைப்படுத்துகிற நிகழ்வுகள் தவிர்க்கப்படணும் அப்படி சொல்லி ஒரு அழகான அறிவுரையும் தர்றாங்க இல்லையா?
நமக்கு தெரியும், பல நேரங்களில் அது கொஞ்சம் விளம்பரமாக. கடைசியாக அன்பு பிள்ளைகளே, திரு அவை ஏழையரின் தாய் அப்படி சொல்லி நம்முடைய திருத்தந்தை லியோ அவர் அழகாக சொல்கிறார். திருத்தந்தை லியோ தனது திருத்தூது ஊக்க உரையான நான் உன்மீது அன்பு செலுத்தி வருகிறேன் என்கின்ற மடலிலே ஏழையர்பால் நம்முடைய கவனம் திரும்ப வேண்டும் எனவும் திரு அவை ஏழையரின் தாயாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் மிக சிறப்பாக கூறுறாங்க. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விளிம்பு நிலையில் உள்ள ஓரம் கட்டப்பட்ட ஏழையருக்கு கடவுளின் இதயத்திலே சிறப்பான இடம் உண்டு, எனவே அவர்களே திரு அவையின் இதயமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சென்றார்கள். எனவே அருமையான இந்த நாளிலே இறைவனின் பார்வையில் அருள்மிக பெற்ற விளிம்பு நிலை மக்களை அன்பு செய்வோம். இறைவனின் பார்வையில் அருள்மிக பெற்றவர் முதல்ல யாரு? யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே சொன்ன இந்த லிப்ஸ்டிக் போட்டிருக்காள் 2 பேரும், அன்னை மரியாள் இல்லையா, சொல்லுங்க இல்லையா, அன்னை நம்முடைய அன்பு தாய் இல்லையா. அதுக்கு அடுத்தபடியாக லியோ திருத்தந்தை அழகாக சொல்கிறாங்க, இறைவனின் பார்வையில் அருள்மிக பெற்ற விளிம்பு நிலை மக்களை அன்பு செய்வோம், நமது அருள் வாழ்வை ஆழப்படுத்துவோம். இறைவன் நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் உங்கள் அன்புள்ள மேதகாயர் ஆல்பர்ட், குழித்துறை மறைமாவட்டம். இந்த கடிதம் குழித்துறை மறைமாவட்டத்தின் எல்லா பங்குகளிலும் நவம்பர் 16 இன்று ஞாயிறு திருப்பலியில் மறைவுரைக்கு பதிலாக வாசிக்கணும் அப்படி சொல்லியிருக்கிறார். நம்ம எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோமா? படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வானோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். தங்களுடைய புனிதையின் பெயரிலான விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய பாடகர் குழுவினரோடு சேர்ந்து நம்முடைய சமூகத்திலே எளியவர்களுக்காக ஏழைகளுக்காக என்று சொல்லி எப்போது எந்த வடிவத்தில் உதவி கேட்டாலும் மிகுந்த முகமலர்ச்சியோடு தந்து கொண்டு இருக்கிற எல்லா அன்புக்குரியவர்களும் இறைவனுடைய நிறைவான இறை ஆசிரை பெற வேண்டும் என சொல்லி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், அருள் வரம் தந்திடு இறைவா. பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், அருள் வரம் தந்திடு இறைவா. இரக்கத்தின் ஊற்றே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் இறைப்பணியில் வரும் சவால்களை
இறை துணையோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொள்ளவும் இறை மக்களை இறையாட்சி பாதையில் வழிநடத்தவும் ஏழை எளியோரின் நலனில் அக்கறை கொண்டு செயல்படவும் தேவையான அருளை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம் அருள் வரம் தந்திடு இறைவா. உழைப்பின் ஊற்றே எம் இறைவா, நாங்கள் அனைவரும் உழைப்பின் மேன்மையை அறிந்து கடினமாக உழைத்து வாழ்வில் உயரவும் உண்மையுடனும் நேர்மையுடனும் வாழ்ந்து உமது விழுமியங்களை வாழ்வாக்கவும் வேண்டிய அருளை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம் அருள் வரம் தந்திடு இறைவா. நம்பிக்கையின் தீபமே எம் இறைவா, ஏழைகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், பெற்றோரை இழந்து வாடும் பிள்ளைகள், முதியவர்கள் அனைவரின் வாழ்விலும் நம்பிக்கை ஒளியேற்றி அவர்கள் வாழ்வு வளம் பெற தேவையானவற்றை திட்டமிட்டு நாங்கள் செயல்படுத்த தேவையான அருளை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம் அருள் வரம் தந்திடு இறைவா. அர்ப்பண ஊற்றே எம் இறைவா, சமூக பணிக்கென தங்களின் நேரத்தையும் பொருளாதாரத்தையும் அறிவையும் அர்ப்பணித்து ஏழைகளின் வளர்ச்சிக்காக உழைக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலன்களை வழங்கி காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம் அருள் வரம் தந்திடு இறைவா. அனைவரையும் அரவணைக்கும் எம் இறைவா, நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளான திறமைகள், செல்வங்கள் அனைத்தையும் நாங்கள் சுயநலத்தோடு பயன்படுத்தாமல் இல்லாதவர்களோடும் இயலாதவர்களோடும் பகிர்ந்து வாழ்வதற்கான நல்ல மனநிலையை தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம் அருள் வரம் தந்திடு இறைவா. தியாகத்தின் ஊற்றே எம் இறைவா, ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமமாகும் என்பதை உணர்ந்தவர்களாய் இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் தூய மரியன்னை பசிலிக்காவின் பாடகர் குழுவினரை பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரும் நல்ல உடல் உள்ள நலம் பெற்று வாழவும் எம் பாடகர் குழு உறுப்பினர்கள் இறைவனில் தங்களின் கடமைகள் முழுமையாக செய்திடவும் வழிபாடுகளில் பாடல்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தயாரிப்பின் போது முழுமையாக பங்கெடுத்து பொருள் உணர்ந்து பாடும் இறை ஞானத்தை நாங்கள் அனைவரும் பெற்றிட பாடகர்களின் பாதுகாவலி புனித செசிலியம்மாவின் துணையோடு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம் அருள் வரம் தந்திடு இறைவா. அன்புக்குரியோரே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் நாம் ஜெபிப்போம். தங்களுடைய பலியாக இந்த பலி பூ கொடுக்கிற அருமையானவர்களுக்காகவும் தங்களுடைய நன்றியை இந்த வழிபாட்டிற்கு வருகை புரிவதிலும் நேரடியாக கடவுளுடைய திருமுகம் நோக்கி தங்களுடைய நன்றிகளை எடுத்து சொல்லி தங்களுடைய வாழ்வின் தேவைகளில் ஆண்டவருடைய ஆசீர் கிடைக்கப்பெற வேண்டும் என சொல்லியும் மன்றாடுவதற்கும் வந்திருக்கிற இறை பிள்ளைகளாக உங்கள் எல்லாரையும் நவம்பர் மாதம் இறந்தவர்களை நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் நினைவு கூறுகிற மாதம் என்கின்ற நம்முடைய கத்தோலிக்க தாய் திரு அவையின் அன்பு அழைப்பை ஏற்று இந்த நல்ல நாளிலே தங்களுடைய குடும்பங்களில் இறந்தவர்களின் பெயர்களை உறக்கச் சொல்லி உச்சரித்தது. இந்த இறை பசிலிக்கா இறை சமூக வாழுகிற குடும்பங்கள் இறந்த எல்லாருடைய ஆன்மாக்களுக்கும் இறைவன் விண்ணக இறைமடி தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடி கொண்டிருக்கிற யாவரையும்
புனித மரியன்னை பசிலிக்கா யூடியூப் சேனல் வழியாகவும் தேவா தொலைக்காட்சி வழியாகும் இந்த வழிபாடு என்பதை மிக சிறப்பாக கண்டுகளிக்கிறதிலே பங்கேற்கிற யாவரும் மிக சிறப்பாக இந்த பசிலிக்கா இறை சமூக குடும்பங்களிலிருந்து வெளிநாடுகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற படித்து கொண்டிருக்கிற யாவரும் இறைவனுடைய சிறப்பான இறை ஆசிரை பெற வேண்டும். புனித சிசிலியா தன்னுடைய பாடல்கள் வழியாக தான் விரும்பியதற்கு நேர்மாறான ஒரு சூழல் தன்னுடைய வாழ்வில் நேர்ந்த போது பாடல் வழியாக இறைவனுடன் மனமுருகி ஜபித்து இறை ஆற்றலை பெற்றது போன்று இங்கு வழிபட வருகின்ற எல்லாரும் இறைவனுடைய வல்லமையை நிறைவாக பெறட்டும் போடு சொல்லி ஜெபிப்போம். நம்முடைய பங்கு சமூக பாடகர் குழுவிற்காக மிக சிறப்பாக ஜெபிப்போம். அருமையான இந்த நாளிலே சின்ன அருமையான தம்பிகள், அருமையான அன்பு மகள்கள், இளைய அருமையான பிள்ளைகள், நல்ல குடும்ப தலைவர்கள், சகோதரர் என்று சொல்லி மிக சிறப்பாக ஏறக்குறைய 40 பேர் இசை மீட்டுகிற இனிய சேயையும் மிக அருமையாக பாடுகிற இந்த குரல் வளம் என்பது கடவுள் தந்த அற்புதமான கொடை. அதை அவருக்கே நான் அர்ப்பணமாக்குகிறேன் என்று சொல்லி எந்தவித பிரதிபலம் எதிர்பாராமல் செய்யக்கூடிய இந்த சேவைக்கு கடவுள் நிறைவான இறை ஆசிரியர் நம்முடைய பாடகர் குழு உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். அவருடைய ஆரோக்கியமான உடல்நலம், நல்ல கல்வி வாழ்வு, நல்ல குடும்ப வாழ்வு, நல்ல பணி வாழ்வு என்று சொல்லி இவருடைய வாழ்வின் தேவைகளில் ஆண்டவருடைய ஆற்றல் உடனிருக்க வேண்டும் என சொல்லி ஜெபிப்போம். அது உண்டு அன்பு நிறைந்தோரே, நெருமையான சமூகத்திலே பங்கு அருள்பணி பேரவையினரோடு சேர்ந்து நெருமையான பங்கு சமூகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளோடு சேர்ந்து இந்த பங்கு சமூகத்தினுடைய அடித்தள முழு வளர்ச்சி சங்கம் அன்பிய ஒருங்கிணைம் என்று சொல்லி எல்லாரோடும் சேர்ந்து ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக இந்த உதவிகளை இந்த வடிவத்திலே செய்வீர்களா என்று கேட்கிற போது மனமு வந்து அல்லது விருப்பத்தோடு முகமலர்ச்சியோடு ஓடோடி வந்து எங்களிடம் இருப்பதை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி ஏழையர்பார் அக்கறை காட்டுகிற ஏழையர்களுக்காக பங்களிப்பு செய்து எல்லா அன்பு பிள்ளைகள் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நல்ல நாளிலே இதோ புது காணிக்கை பெற்று வெளியாக ஒரு ஏழை சிறுவனுடைய அருமையான மருத்துவ சிகிச்சை வெளியாக உயிர் காக்கும் செயலுக்காக போராடி கொண்டு இருக்கிற அந்த அன்பு மகனுடைய வாழ்விலே அவருக்கு வழங்கப்படவிருக்கிற சிகிச்சை மிக 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 சிறப்பாக பாதுகாப்பாக அமைந்து வாழ்வை அந்த அன்பு மகன் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். எனவே இந்த மகனுக்காக உதவுகின்ற எல்லா காரியத்திலும் இதோ நம்முடைய ஜோசப் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அருமையான மாணவ பிள்ளைகளும் ஆசிரியர் பெருமக்களும் அதனுடைய தலைமை ஆசிரியம் என்று சொல்லி அருள் சகோதரிகளும் இணைந்து செய்திருக்கிறது அருமையான கைமாறு கருதாத ஒரு அழகான செயலுக்காகவும் நம்முடைய பொது காணிக்கைப்பட்டியலை இந்த பங்கு சமூக வாழ்கிற எல்லாரும் ஏதோ ஒன்றை அந்த அன்பு மகனுக்காக தந்திருக்கிறோம். எல்லாரும் அந்த மகனுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். எல்லாரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. நான் உமக்களித்தேன் இறைவா என்று. துருமாற்றி உனதாகும் தலைவானந்து. தந்தை 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 இணையே இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவா. தந்தை 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 இணையே இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவா. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும்
திராட்சை கனி புதிதாக மாற்றம் பெறுவது போல் துருகுண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக நான் பணிகின்றேன். தந்தே 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை இறைவா. பலியாக எதை உனக்கு தருவேன். இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயிற்று. அன்பு சகோதர சகோதரிகளை, பாசமான அன்பு பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமாக நம் எல்லாரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற இந்த விழா வழிபாடு எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயர் கோட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எங்களுக்கு அருள் புரி உம்மை வேண்டுகின்றோ. அதனால் மாண்புக்குரிய உமது திருமு நாங்கள் ஒப்பு கொடுக்கிற இந்த காணிக்கைகள் இறை பற்றினருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரையுமக்கு தேவையில்லை, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையால்தா. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சி மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூய
தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றுவாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தே அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தே வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாய் செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். கடவுளே, உலகம் முழுவதும் பரவி வாழுகிற ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட்,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு துயில் கொள்ளுகிற எங்கள் அன்பு சகோதர சகோதரர் எல்லாரையும் இந்த கல்வாரி பலியின் துவக்கத்திலே பெயர்களை உறக்க சொல்லி உச்சரித்து நினைவு கூர்ந்த எல்லாரையும் யாரும் நினையாதவர்கள் ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உழைத்துக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் எங்களை சார்ந்த எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எம்பசிலிக்கா இறை சமூக பாதுகாவலுமான தூய அன்னை, அவருடைய கணவர் புனித யோசேப்பு, இந்த உலகிலே உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்களே, மண்ணின் மறை சாட்சி புனித தேவ சகாயம், இவர்களோடு நாங்கள் எல்லாரும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு வழியாகவே உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் தர உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை பிடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வுமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு ஆண்டவரின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது தூதர்களுக்கு சொன்னீர். எங்கள் பாவங்களை பராமலும் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எமக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புக்குரியோரே, ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை அறிவித்து மகிழ்வும். பாட்டு கிளாஸ் மட்டும் ஹாப்பி ஃபீஸ்ட் அப்படி சொல்லி உங்களுக்குள்ள பகிருங்க, சத்தமாக எங்களுக்கு கேட்கணும். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்தருக்கு அன்பாய் அழைப்பு பெறும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீ இல்லத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் சிஸ்டர்ஸ் ப்ளீஸ் கம். தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. இறைவா வாழ்வின் உறவா என் உயிரே சுவே வாவா, வாவா. இறைவா வாழ்வின் உறவா என் உயிரே சுவே வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிம்மதி வாழ்வாய் எனில் வாவா. இறைவா வாழ்வின் உறவா என் உயிரே சுவே வாவா, வாவா. இறைவா வாழ்வின் உறவா என் உயிரே சுவே வாவா.
அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம உணவாய் எதில் வாவா. அன்பின் பகிர்வே என் தேவா, அனுதின உணவாய் எதில் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிர் இயேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிர் இயேசுவே வாவா. அக்டோபர் மாத வரவு செலவு கணக்குகள். செப்டம்பர் மாத முன் கையிருப்பு
நம்முடைய பங்கு சமூகத்திலே திருவாளர்கள் மரிய ஜான்ரோஸ், ஜானகி இவர்களின் அன்பு மகன் ஜெஃப்ரின் என்பவருக்கும், நம்முடைய பங்கிலே திருவாளர்கள் லினோஸ், ஜோஸ்பின் மேரி இவர்களின் அன்பு மகள் பெர்லின் லிஜோ என்பவருக்கும் திருமணம். இது 2வது அறிவிப்பு. நம்முடைய பங்கிலே திருவாளர்கள் மிக்கேல்ராஜ், மேரி சுதா இவர்களின் அன்பு மகன் ஜால்சன் என்பவருக்கும், குளித்துறை மறைமாவட்டம் செட்டிச்சார்விளை பங்கிலே திருவாளர்கள் நடராஜன், உஷாராணி இவர்களின் அன்பு மகள் ஸ்டெஃபி என்பவருக்கும் திருமணம். இது முதல் அறிவிப்பு. அன்பு நிறைந்தோரை, இன்றைய வழிபாடு சிறப்பு செய்த நம்முடைய பாடகர் குழுவினர்களுக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அவங்களுக்கு இந்த நாளிலே ஹாப்பி ஃபீஸ்ட் கைத்தட்டி அவங்கள நம்ம வாழ்த்திடுவோம். யாரும் பின்னாடி திரும்ப வேண்டாம், என்னை பார்த்துட்டுங்க, நான் அங்கே கொடுத்துட்றேன். சரிங்க, சிலது பின்னாடி திரும்புது, அங்கே பார்த்து கைத்தட்டால் நல்லா இருக்கும். சூப்பர், வாழ்த்துக்கள். செல்லுங்களே, 40 பேர் பாட்டு கிளாஸுக்கு உண்டுன்னு எனக்கு தான் தெரியும். இந்த மாதா டிவி தொலைக்காட்சியில் நம்முடைய திருப்பலிகளை நம்ம ஒளிபரப்பும் போது இப்படி இந்த டீமாக இதே இசை கருவிகளோடு பாடினா உலகளாவிய பெருமை நமக்கு கிடைக்கும். அன்றைக்கு சும்மா ஒரு 3 பேர் 2 பேர் பாடி ஐயோ பசிலிக்காவில் பாட்டே சரியில்லைன்னு சொல்லி அப்புறம் போன புதன்கிழமை தான் சூப்பர் அப்படி சொன்னான். எனவே தயவு செய்து எல்லாரும் வர இயலுகிற ஒரு நாளை தேர்வு செய்து மாதத்தில் ஒரு திருப்பலி நமக்கு கிடைக்கும் மாதா டிவியில். அது வாய்ப்புக்கா நிறைய பங்குகள் காத்து கிடக்கு, நமக்கு அந்த வாய்ப்பு கனிஞ்சிருக்கு. அன்றைக்கு திருப்பலி நடக்கும்போது கொஞ்சம் இறை மக்களும் இருக்கிறதுனால புதன்கிழமை அப்படி வச்சோம். புதன்கிழமை நம்ம பிள்ளைகளுக்கு வர முடியாது அப்படின்னா வேற ஒரு நாள் வைப்பதற்கு நாங்கள் தயாரானால் கொஞ்சம் இறைமக்களும் இருக்கணும். பசிலிக்கா பார்த்தீங்களா, நிறைய பேர் பூசைக்கு இருக்கிறாங்கன்னு உள்ளதை நமக்கு காட்டி ஆகணும். எனவே எல்லாரும் சேர்ந்து பேசி ஏதாவது ஒரு நாளை நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் பாடணும் இசைக்கருவிகளோடு. நம்ம எல்லாரும் கொஞ்சம் பேராவது இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நாளை தேர்வு செய்வோம். பேரவையோடு சேர்ந்து பேசி முடிவு செய்து அவங்கள நம்ம அந்த நாளை கூப்பிட்டோன்னு அவங்க ஷூட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு மாதத்தில் ஒரு சனிக்கிழமை நம்ம நேற்றைய தினம் அந்த திருப்பலி ஒளிபரப்புச்சு காலை 6 மணி நினைக்கிறேன் நான். வருகிற ஞாயிறு கிறிஸ்து அரசர் பெருவிழா இல்லையா, அதோட பொது காலம் வழிபாட்டு பட்டியலில் நிறைவுக்கு வருகிற அப்புறம் நம்ம திருவருகை காலம் இயேசுவினுடைய பிறப்பிற்கு தயாரிப்பதற்கு இந்த வருட கிறிஸ்து அரசர் பெருவிழா அந்த வழிபாடு சிறப்பு செய்வதில் உதவக்கூடியவங்க நம்முடைய கத்தோலிக்க சேவா சங்க ஆண்கள் பெண்கள். அந்த நாளிலே நமக்கு திருப்பலி 8:30 மணிக்கு முடிஞ்சிரும். அதுக்கு 8 மணிக்கு முன்னாடி முடிஞ்சு எனக்கு கணக்கு இருந்துச்சு. முடிந்தவுடன் சிறப்பு நற்கருணை ஆராதனை, சிறப்பு நற்கருணை ஆசிரியர் அந்த அடுத்த வாரம் நடைபெறும். 8:30 மணி முதல் 9 மணி வரை ஆராதனை செய்யக்கூடியவங்க மரியாயின் சேனை கிறிஸ்தவ வாழ்வு சமூகம். 9 முதல் 9:30 மணி வரை தொழிலாளர் இயக்கம். மறைக்கல்வி உண்டு, மறைக்கல்வி முடிஞ்சவங்க வெளிவரும்போது மறைக்கல்வி ஒய்சிஎஸ் பாலசபை சிறார் இயக்கம் 9:30 முதல் 10 மணி வரை. இளையோர் இயக்கம் ஆண்கள் பெண்கள் 10 முதல் 10:30 வரை. கிராம பெண்கள் முன்னேற்ற சங்கம் 10:30 முதல் 11 மணி வரை. வின்சென்டே பவுல் சபை கோல்பிங் இந்தியா நண்பர்கள் இயக்கம் 11 முதல் 11:30 மணி வரை. உள்நாட்டு மீனவர் சங்கம் 11:30 முதல் 12 மணி வரை. கத்தோலிக்க சேவா சங்க ஆண்கள் பெண்கள் 12 மணி முதல் 12:30 மணி வரை. சரியாக 12:30 மணிக்கு பாடகர் குழுவோடு சேர்ந்து சிறப்பு நற்கருணை ஆராதனை நடைபெறும். இந்த நிகழ்விலே பங்கு மக்களும் மிக சிறப்பாக கலந்து கொண்டு இறைவனை ஒரு அரை மணி நேரமாவது அந்த நாளில் ஆராதிப்பது என்று சொல்லுகிற உணர்விலே நீங்கள் அதை கவனமாக கருத்தில் கொண்டு செயல்பட உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் கேம்பஸில் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது. இன்று இந்த 2வது திருப்பலி முடிந்தவுடன் அந்த நம்முடைய ஏழை அன்பு மகன் ஒருவருடைய மருத்துவ உதவிக்காக வைக்கப்பட்டிருக்கிற பொது காணிக்கை பெட்டி திறக்கப்படுகிறது. பேரவை நிர்வாகிகள், ஆமூசா நிர்வாகிகள், நம்முடைய தன்னார்வ நண்பர்கள் எல்லாரும் சேருவோம். அதை எடுத்து பிரித்து பார்ப்போம். நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு காணிக்கையை நம்முடைய அன்பு மகனுடைய பெற்றோரிடம் கொடுத்து அந்த சிகிச்சைக்காக உதவும். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம் அந்த மகனுக்காக. சரியா? இன்று காலை சரியாக 9:30 மணிக்கு கட்டிட பணிக்குழு கூட்டம் நடைபெறும். நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு அன்பிய ஒருங்கிணை கூட்டம் நடைபெறும். நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அறிக்கைகளோடு கலந்து கொள்ளுங்கள். அன்பு நிறைந்தோரை 20/11/2025
அப்புறம் 21/11/2025 வருகிற வியாழன் வெள்ளி வியாழக்கிழமை நம்முடைய புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஸ்போர்ட்ஸ் டே விளையாட்டு திருவிழா நடைபெறும். 21ஆம் தேதி ஆனுவல் டே ஆண்டு இறுதி பெருவிழா ஆண்டு விழா மிக சிறப்பாக நல்ல தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த விழா இது பள்ளிக்கூடம் நம்முடைய பள்ளிக்கூடம். எனவே அந்த உணர்விலே நம்முடைய அருமையான பிள்ளைகள் அந்த கலை நிகழ்ச்சிகளை வழங்குவாங்க. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு செயல்பாடுகளை அறிக்கைகளாக வாசிப்பாங்க. அதை காது கொடுத்து கேட்டு தொடர்ந்து நம்முடைய பள்ளிக்கூடத்திற்கு அதனுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஆதரவு தரணும் அப்படி சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஏற்கனவே அறிவித்தபடி வருகிற 25/11/25 முதல் பஜனை துவங்கி நடைபெறும். அதற்குரிய முன் அறிவிப்பு தகவல் அட்டை ஆலய அலுவலகத்தில் இருக்க அன்பிய பொறுப்பாளர்கள் தயவு செய்து வாங்கி சென்று உங்களுடைய அன்பியங்களுக்கு முன்கூட்டி அந்த டேட்டு போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொடுத்தா பலன் இருக்காது. சரியா செல்லுங்களே, அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 13ஆம் தேதி உங்கள் வீட்டுக்கு பஜனை வரும்னு சொல்லி 15ஆம் தேதி கொடுத்தா வாய்ப்பு இருக்குமா செல்லுங்களே? அப்படி கொண்டு போயிடாதுங்க செல்லுங்களே, அதுக்கு முந்தின நாளாவது கொடுத்துருங்க. சகாய் அன்னை நவநாள் புத்தகம் ஒன்று புதுசாக நம்ம பிரிண்ட் பண்ணணும், தயாரித்தாச்சு, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுத்தாச்சு. அந்த தொகை எனக்கு தெரியாது. கொள்முதல் குழுவோடு சேர்ந்து அந்த பணியை நிர்வாகிகள் செய்கிறாங்க. இந்த புத்தகத்திற்கு நன்கொடை தர விரும்புகிறவர்கள் அதை பொருட்படுத்தாங்க. அலுவலகத்திலேயோ அல்லது பங்கு பேரவை நிர்வாகிகளிடம் உங்களுடைய இந்த உதவிகளை கொடுத்து உதவுங்க. இந்த ஆலயத்திலே அந்த இடைவிடாமல் சகாயம் புரியும் அன்னைமரியாவுக்கு இடைவிடாமல் ஒவ்வொரு புதன்கிழமைகளும் இந்த நவநாள் இங்கே நடத்தப்படும். அந்த நாட்களில் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படும். நமக்கு தெரியும், சீட்டு மற்றும் அந்த லோன் வருகின்ற அந்த கடனில் ஒவ்வொரு வாரமும் அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நிறைய பேர் வந்து ஒன்றுனா கட்டிகிட்டே இருக்கிறாங்க. அந்த கேப்பில் சிலர் அந்த வைப்பு தொகையை திருப்பியும் கேட்குறாங்க இல்லையா? ஐயோ இவனோட நம்பக்கூடாதா அப்படி சொல்லி இல்லையா கேட்குறாங்க. அதுவும் நம்ம கொடுக்கணும். பல வருடங்களாக வராமல் இருந்ததெல்லாம் வருகிற கடனாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பேர் தான் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. தயவு கூர்ந்து நீங்களும் தந்து இந்த சமூகத்தோடு ஒத்துழைப்பு தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தெரியும், வருகிற ஞாயிறு கிறிஸ்தரசர் பெருவிழா நமக்கு அது வழிபாடு தொடர்ந்து ஆராதனை மிக சிறப்பாக நீங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தாங்க. அன்பு நிறைந்தோரை, இன்று மாலை 4 மணிக்கு பஜனை குழு கூட்டம் நடைபெறும். பங்கு பேரவில் 2 டீம் எடுத்தோம். அப்புறம் ஒவ்வொரு அன்பிய மண்டலங்களின் பொறுப்பாளர் இணைத்து கூட்டம் நடத்தணும். தன்னார்வ நண்பர்கள் இணைத்து கூட்டம் நடத்தணும். இனி ஒவ்வொரு டீம்லேயும் இயல்பாகவே பாடுகிறவங்க இருப்பாங்க தெரியுமா? பாட்டு கிளாஸில் இல்லை, இயல்பாகவே சில பாடல்களை பெரியவங்க நிறைய பழைய ஆட்கள் இருப்பாங்க, ஆண்கள் பெண்கள் அப்படி சொல்லி எல்லாரும் சேர்ந்து இன்று மாலை 4 மணிக்கு கூடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல்களை வைத்து ஒரு சின்ன பயிற்சி மேற்கொள்வோம். அந்த பயிற்சியை கொண்டு மிக சிறப்பாக நம்முடைய இல்லங்களுக்கு சென்று பாடல்களை பாடி அவங்க எதிர்பாராத அவங்க விரும்பாத அளவுக்கு அதை தாண்டி இவ்வளோ கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க, 500 ரூபா கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க, அவங்களாவே 1000 ரூபா தர வைக்கிற மாதிரி நல்லா பாடணும். அதை கொண்டு நம்முடைய கேம்பஸ் ஃபுல்லாக கேமரா இல்லையா, கண்காணிக்கிற கேமரா, வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் அதில் உண்டு. இந்த கேம்பஸில் யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படி சொல்லி நான் உள்ளேருந்து பார்த்துட்டு இருப்பேன். ஃபாதரை என்ன அடைமொழியில் பேசுகிறாங்க, பங்கு பேரை என்ன அடைமொழியில் பேசுகிறாங்க, சிஸ்டர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இப்படிலாம் காதுகுளர கேட்பேன். எல்லாரும் ஐயோ இப்படி ஒரு தங்கமான ஃபாதரானு பேசுவீங்க அப்படி தானே சொல்லுங்களே. அதை நான் கேட்பேன். ரொம்ப அருமையாக கண்காணிப்பு கேமரா பொருத்தணும். தயவு கூர்ந்து அதற்கான ஒரு உதவியை நம்ம இந்த பஜன் வழியாக பெறுகிறோம். தயவு செய்து எல்லாரும் நல்ல அருமையாக ஏற்கனவே நல்ல ஒத்துழைப்பு, நல்ல பங்கேற்பு, நல்ல பங்களிப்பை தந்துட்டு கொண்டிருக்கிறீங்க. நிறைய பேர் தர்றீங்க, எல்லாமே தர்றீங்க. இதிலும் உதவி செய்யுங்க. அன்பு நிறைந்த ஒரு சின்ன அறிவிப்பு. நமக்கு இன்று இந்த குழந்தை இயேசு உயர்நிலைப்பள்ளி நம்ம ஐசிஎம் கார்டன் பக்கத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் நடைபெறவிருக்கிறது. எனவே வாக்காளர் படிவம் நிரப்பி சமர்ப்பிக்கவும், வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர்களை உறுதி செய்து கொள்ளவும் இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நிறைந்தோர், நம்முடைய ஆயரிடமிருந்து ஒரு சின்ன அறிவிப்பு. புதிய ஆயர் இல்ல திறப்பு ப்ளஸ் அர்ச்சிப்பு விழா டிசம்பர் மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை முற்பகல் 11 மணிக்கு புதிய ஆயர் இல்லம் அர்ச்சித்து திறந்து வைக்க ஆயர் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள நம்முடைய மறை மாவட்டத்தின் அனைத்து பங்குகளிலும் கிளை பங்கில் உள்ள பங்கு அருள்பணி பேரவை மற்றும் அன்பிய ஒருங்கிணைய நிர்வாகிகளை அன்போடு அழைக்கிறேன். புதிய ஆயர் இல்லத்தை பார்வையிட விரும்புகிற இறைமக்கள் அனைவரும் 2026 புது வருடத்தின் முதல் நாளாகிய ஜனவரி 1ஆம் நாள் வருகை தந்து பார்வையிட்டு ஆயருடைய புது வருட அருளாசிர் பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள. இந்த
மாபெரும் செயலுக்கு உதவி புரிந்த இறைவனுக்கும் அன்பு இறைமக்களுக்கும் நிறைவான நன்றிகள் அப்படி சொல்லி ஆயர் அவர்கள் சொல்கிறாங்க. சில முக்கியமான அறிவிப்பு, வேலைக்கான விண்ணப்பங்கள் தூய சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரியில் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸில், அப்புறம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் வேலைக்கு தேவைப்படுது. கல்வி தகுதியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. விண்ணப்ப படிவம் 25/11/25 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு முன்பு கல்லூரி அலுவலகத்தில் செல்லணும். இந்த நாள் முதல் அந்த கல்லூரிக்கு சென்று 100 ரூபாய் செலுத்தி விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்து கொடுத்துடலாம். சிறார் பணிக்குழுவிலிருந்து ஒரு அறிவிப்பு, முழகமூடு மறைவட்ட சிறார் இயக்க வழிகாட்டிகள் கூட்டம் மற்றும் வழிகாட்டிகளுக்கான பயிற்சி 22/11/25 சனிக்கிழமை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை தக்கலை உதய தாரகையில் நடைபெறும். நம்முடைய வழிகாட்டிகள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். தூய சவேரியார் கத்தோலிக்க நர்சிங் கல்லூரியில் ஒரு பணியிடம், அட்டெண்டர் பெண்கள் மட்டும் ஒருவர் தேவைப்படுறாங்க. அதற்கான இதில் நிபந்தனை, கணவரால் கைவிடப்பட்ட மற்றும் கணவரை இழந்த பெண்களுக்கு முன்னுரிமை. விண்ணப்பங்கள் கல்லூரி அலுவலகத்தில் 100 ரூபாய் செலுத்தி இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் 21/11/25 முன்பு அங்கே காலேஜில் கொடுத்துரும். நேர்காணல் நடைபெறும் நாள் 22/11/25 காலை 10 மணி. அனுமதிந்தோரை நம்முடைய தாய் மறை மாவட்டம் கோட்டாறு மறை மாவட்டத்தினுடைய கத்தீட்ரல் பெருங்கோவில் திருவிழா, கோட்டாறு புனித சவேரியார் பேராலய திருவிழா, கேட்ட வரம் தரும் புனித சவேரியார் பேராலய திருவிழா 2025 நவம்பர் மாதம் 24ஆம் தேதி முதல் திங்கள் முதல் கொடியேற்றத்தோடு தொடங்கி 2025 டிசம்பர் 3ஆம் தேதி புதன் நிறைவு பெறுவதை அறிவிக்கின்றோம். இந்த விழா மகிழ்வில் தாங்களும் கலந்து கொண்டு அன்போடு அழைக்கிறோம். விழா பற்றிய தகவல்கள் உங்களுக்கு அந்த நோட்டீஸில் ஆஃபீஸில் இருக்கும். எனவே அந்த நாட்களில் சவேரியார் கோயிலுக்கு முன்னாடி போவோம். அது மாதிரி இந்த நாட்களிலும் சென்று சவேரியார் வழியாக இறையாசிர் பெற உங்களை அன்போடு கேட்டுப்போம். எழுந்து நிற்போம். கடவுளுக்கும் நம்முடைய அன்பு தாய்க்கும் நன்றி சொல்லி இந்த வழிபாட்டை நாம் நிறைவு செய்வோம். நன்றி சொல்லி மன்றாடுவோம். இறைவாவும் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக் கொண்டுள்ள நாங்களும் அக்கு நன்றி சொல்லி உம்மை வேண்டுகின்றோ. அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்லுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல எங்கும் நிறைந்த நம் அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். இறைவனின் நம் அன்னையின் துணை நம்மோடு. இந்த மெட்ரிக் ஸ்கூல் பற்றி சொன்னேன். ஐசிஎஸ்சி ஸ்கூல் தூய மரியன்னை சர்வதேச பள்ளியில் சென்ற 12, 13, 14 தேதிகளில் ஸ்போர்ட்ஸ் டே, அப்புறம் இசிஏ செல்ஃப் அந்த டிஸ்பிளே, அந்த மாதிரி ஷோகேஸ். ஈஸியாக நமக்கு தெரியும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் அந்த பிள்ளைங்க அங்கே லேர்ன் பண்ணுறாங்களோ அதை அவங்க பெற்றோர் முன்பாக செய்து காட்டுவாங்க. இசை தொடங்கி எல்லாமே, சிலம்பம், கராத்தே எல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் 3வது சில்ட்ரன்ஸ் டே. அந்த 3 நாட்களும் மிக மிக சிறப்பாக இருந்துச்சு. இதற்கு பிரெயினாக, மூளையாக இருந்தவங்க நம்முடைய பிரின்சிபல் அருள் சகோதரி சிஸ்டர் ரெவரண்ட் சிஸ்டர் ஹோலி ரோஸ், அப்புறம் சிஸ்டர் எஸ்ஸர், அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் பெருமக்கள். ரொம்ப அருமையாக நம்ம அவங்களுக்கு எதிர் நன்றி சொல்லிக்கோமா. சூப்பராக அருமையாக இருந்துச்சு. தொடர்ந்து அந்த பள்ளிக்கூடத்திற்கும் நீங்கள் ஆதரவு தான். நன்றி. இசை வழியே இறைமொழி என வாழ்வையை பாடலாம் வழங்கிய செசிலியே. இசை
என்றும் இறை மைந்தன் புகழை திருமங்கை குரலில் இசைத்திட இணைந்திடும் பாடகர் காவலியே. வாழிய வாழிய தூயவள் செசிலியே, வாழிய வாழிய பாடகர் காவலியே. வாழிய வாழிய தூயவள் செசிலியே, வாழிய வாழிய பாடகர் காவலியே. பலிகளில் சிறந்தது பரமனுக்குகந்தது, புகழ்ச்சியின் பலி அல்லவா. இசைக்கும் மேலிசை நாதங்கள், இயலிசை கீதங்கள், திருவடி மலர் அல்லவா. இறைவன் திருப்பெயர் சாற்றவும் இறை புகழ் போற்றும் இதயங்கள் அழைந்திடும் பொன்னுயிரே. அன்று இறைமகன் நேசத்தில் மரணத்தின் வாசல் இசையுடன் சந்தித்த தூயவள் செசிலியே. வாழிய வாழிய தூயவள் செசிலியே, வாழிய வாழிய பாடகர் காவலியே. வாழிய வாழிய தூயவள் செசிலியே, வாழிய வாழிய பாடகர் காவலியே. அன்புக்குரியோரே, நம்முடைய பசிலிக்காவில் ஒரு வருடத்தில் 3 முறை முதல் திருவிருந்து திருவருள் சாதனை வழங்க நம்முடைய ஆயர் அவர்கள் அனுமதி தந்திருக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒன்று நம்முடைய செப்டம்பர் மாதம் மாதாவினுடைய பிறந்த நாளை முன்னிறுத்திய திருவிழாவின் போது அது நிறைவேறியாச்சு. டிசம்பர் மாதம் அதில் கொடுக்குறவங்க எப்பவுமே இந்த தயாரிப்புகளை மேற்கொள்ளுங்க. டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி திருக்குடும்ப திருவிழா அன்று காலை 6:45 மணிக்கு இந்த சண்டே நேரம் காலை 6:45 மணிக்கு முதல் திருவிருந்து திருப்பலி நடைபெறும். அது முடிச்சுட்டு நான் விலவூர் பங்கில் அது இறுதி திருவிழா, அதில் கரெக்டாக போகிறது டைம்ட்டுக்கு இருக்கும். எனவே இப்போவுமே அதை சீட்டடிக்கிறவங்கெல்லாம் ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் மே மாதம் விடுமுறை நாளிலும் ஒரு முறை கூட முதல் விருந்து வழங்கப்படும். மே மாதம் எந்த டேட் அப்படி சொல்லி பின்னாடி நம்ம சொல்லிக்கலாம். சரியா சரிங்களே? ரொம்ப 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 நன்றி. பாடகர் குழுவினர் பீடத்திற்கு முன்பு வாருங்க. நம்ம திருவிழா மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். கேக்கு வெட்டி ஏனையோர் தயவு செய்து இல்லம் செல்லுமாறு உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. பசுலிக்காவின் பாதுகாவலி தூய மரியன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களை புனிதையரே, எங்களுக்காக வேண்டிக்